doubt my love for you. Unconditional love ஜாமியோடது. That's அப்படியே வந்து நம்ம ஏன் வந்து ஏகே சாருக்கு ஒரு கால் பண்ணக்கூடாது? ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. to call Johnny or Jammy. Johnny, yes, Nithya, tell me Nithya. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? One day we were on set and sir ரொம்ப excitedா Priya come here, I'll show you my new cars. அந்த மாதிரி you can see that sparkle in his eyes when you know little kids get new toys. அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணும்போது I was like அப்படியே அந்த காஸ்டியூமே கொடுத்துருக்காங்க. I'm like how am I going to do this? என்னால் முடியுமா? சிம்ரன் மேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கிற ஒரு சாங். We've actually shot the full length song. அது hopefully. What is Priya's relationship status? ஒரு மனுஷனால எவ்வளோ சிங்கிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிங்கிளாக இருக்கு. That is தமிழ்ல called மொரட்டு சிங்கிள். பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யாருக்குமே இல்லை. I also had enough and more. கலாஜாவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட பிரியா வாரியர் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி உங்களை வந்து பார்க்கறதுக்கான ஒரு பேக் டு பேக் படங்களில் உங்களை பார்க்கறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த லவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி 2018 அந்த விங்க் வந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் they've shown me very like you know unconditionally support பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஸ்டில் கண்டினியூஸ். அது தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிபியூவில் பண்ண அந்த கேரக்டருக்காக அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நிறைய சீன்ஸ் உங்களுக்கு காம்பினேஷன் வந்து அர்ஜுன் கூட தான் வந்து இருந்தது. அவருக்கும் வந்து இங்கே பயங்கரமான கேர்ள் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது தெரியும்ல? அதை பற்றி ஆஃப்கோர்ஸ் தெரியுமே. நாங்கள் எப்போவுமே அதை பற்றி பேசுவோம். we were like ஜிபியூக்கு அப்புறமா you and I will go to some college together and we'll see who has more fans. அந்த மாதிரிலாம் வந்து பேசுவீங்க. ஐ திங்க் அவரோட இன்னும் நிறைய பரிமாணங்கள் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சது. பீட் ஒரு காமெடியாக இருக்கட்டும், இல்லை வில்லனிசம் நிறைய பார்த்துருக்கோம். அவுட் ஆஃப் சிலபஸ் டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அப்படியே நல்லா பண்ணாங்க. ஸோ இப்போ நித்யா இருக்கீங்க, ஜானி இங்கே இல்லை. ஒரு கால் பண்ணி ஒரு ஹாய் சொல்லலாமா அர்ஜுனுக்கு? சொல்லாமே. Hi Hi Priya, happy wish you. Arjun, happy Vishu. Thank you. You're I on wish speaker. Yes, okay. So I'm doing an interview with Galata. So they asked me to call Johnny or கேட்குறீங்களா? Call who? Sorry, who? to call Johnny or Jammy. Johnny, yes, Nithya, tell me Nithya. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. Okay, so I just thought I'll say hi. ஒரு क्वेश्चन Hi, आपको கேட்கணும். hi. Who's interviewing you? Tara is interviewing me. Tara. ஹாய் அர்ஜுன். Tara. Hi. பாத்தீங்களா? படம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஐ திங்க் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் யூ வந்து பார்க்க கிடைச்சது எங்களுக்கு ஒரே படத்தில். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி ஃபார் யூ. Thank you so much. சரி, இப்போ நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிரியாவை கேட்டே இருக்கேன் பேக் டு பேக். நீங்கள் ஜாமியா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? உங்களை ஒரு கொஸ்டின் யாரு? நித்யாட்ட கேட்கணும், இல்லை பிரியாட்ட கேளுங்க. பிரியாட்ட என்ன கேட்கணும்? ஜாமியா ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும். எந்த கேள்வி வேணா கேட்கலாம் அவங்க கிட்ட. அவங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படியே பிரியா, நித்யா, do you doubt my love for you? அவங்க கிட்ட கொடுத்துறேன். ரொம்ப நல்ல கேள்வியா இருக்கு அர்ஜுன். ഇതിനുള്ള ഉത്തരം ഞാൻ ഇവിടെ പറയണോ? ஜாமியா கேள்வி கேட்டேன். பிரியாவோட ஃபேன்ஸ், ப்ளீஸ் forgive me. Unconditional love ஜாமியோடது. That's my answer for you. Thank you. Have a good interview. Yes, Arjun. I'll talk to you later. Thank you. Bye. Bye. Thank you. So sweet. அந்த பாண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்படியே வந்து நம்ம ஏன் வந்து ஏகே சாருக்கு ஒரு கால் பண்ணக்கூடாது? அஜித் சார்க்கா? ஓ மை காட், அவங்க பிரான்ஸ்ல ரேஸ்ல இருக்காங்க. அப்போ நம்பர் வச்சிருக்கீங்களா? ஆஹா, இது பயங்கரமான மேட்டரா இருக்கே. சாரோட டிபி என்ன வச்சிருக்காங்க? ரேசிங்கோட போட்டோ தான்.
மை காட், பல ஃபேன்ஸ்க்கு இது போதுங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாம நீங்க ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கீங்க. சூப்பர், ஸ்வீட். ஐ ஹோப் ஐ டோன்ட் கெட் இன்டு ட்ரபிள். நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஜிபியூல அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னு சொல்றது, ஆக்சுவலி அவங்கள பத்தி சொல்றதுக்கு அவ்வளோ இருக்கு. ஒரு லாங் போஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க உங்க சோஷியல் மீடியா பேஜ்ல. அது கூட ஐ டோன்ட் திங்க் இஸ் இனஃப். ஏன்னா அவ்வளோ இருக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஹீஸ் சச் அ ஜென்டில் பர்சன், ஹீஸ் ஸோ கிரவுண்டட். எல்லாருமே செட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப கன்சிடரேட்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவாங்க. அண்ட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு வைப்பாங்க. யூனோ ஹீஸ் வெரி க்யூரியஸ் அபவுட் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி திங். அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட அம்மாவோட பிரதர், என் அம்மாவோட எல்டர் பிரதர் இஸ் அ ஹார்ட் கோர் அஜித் சார் ஃபேன். அவங்க வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தலை போல வருமா, அதுதான் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேன். அண்ட் ஒரு 1.5 years முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மூவி வந்த டைமில் நான் அவங்களுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் ஐ குட் டெல் ஹிம் தட் யூனோ நான் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண போகிறேன் அந்த மாதிரி. ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் மீ. அண்ட் நான் சார்கிட்ட பேசுகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இன்டராக்ஷன்ஸ்லேயே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி என்னோட மாமா இஸ் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அண்ட் சச் திங்ஸ் ஹேப்பன் வித் ஹிம். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்காங்க, லைக் ஹீஸ் இன் அ வீல் சேர் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக சார் என் கூட வீடியோ கால் உட்காந்து என்னோடய மாமா கிட்ட பேசி அவங்க ரொம்ப நேரம் ஸ்வீட்டாக கான்வர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. which was very special to me because that is Ajit sir for you. And எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, because that was a very emotional thing to me. And you know I think when I talk about it itself, like my feelings about him is very evident அந்த மாதிரி. வாட் புட் யூ இன் சர்ப்ரைஸ்? லைக் ஒரு விஷயம், சார் என்ன இது கேட்குறீங்க, அவர் இது என்கிட்ட கேட்டிங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி கேட்குறேன்னா. அந்த மாதிரி சர்ப்ரைசிங், ஷாக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சார் காமனாக நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசுகிற விஷயம் கார்ஸ் அண்ட் ட்ராவலிங், இதுதான். ஸோ சார் கீப்ஸ் டெல்லிங் மீ இந்த மாதிரி, பிரியா யூ ஷுட் ட்ராவல், அப்போதான் நமக்கு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். அண்ட் அவங்க என்னை ரொம்ப மேபி சர்ப்ரைஸ் பண்ண விஷயம்னு இது வேணும்னா சொல்லலாம். லைக் ஒன் டே வி வர் ஆன் செட் அண்ட் சார் ரொம்ப எக்ஸைட்டடா, பிரியா கம் ஹியர், ஐ வில் ஷோ யூ மை நியூ கார்ஸ் அந்த மாதிரி. கார் ஹி வாஸ் ஷோயிங் மீ, திஸ் இஸ் மை நியூ கார், இந்த கார் தான் நான் ரேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைமில் யூ கேன் see that sparkle in his eyes when you know little kids get new toys. அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ which is why in my post also I refer to him as Pinocchio. அந்த மாதிரி ரொம்ப ஒரு 12-year-old soul he has. Yeah. டிரைவ் கிடைச்சதா கார் டிரைவ் சார் கூட? இல்லை, ஆக்சுவலி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். But yeah, definitely in the future I hope someday. Yes. ஸோ இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நிறைய எங்களுக்கு பிடிச்ச அஜித் சாருடைய படங்களுடைய ரெஃபரன்சஸ்லாம் வந்தது. ஸோ உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான படம்? இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு. சாரோட கிளாசிக்ஸ் எல்லாமே எல்லாரும் ஆஃப்கோர்ஸ் பார்த்துருக்காங்க. அண்ட் நான் அந்த டைமில் கூட when we were shooting with GB also, நான் ஷூட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் எல்லாம் காரில் I would connect the speakers and play songs from Mangata only because அவ்வளோ ஒரு vibe. Correct. So yeah, that must be the most special. And எனக்கு எப்படியும் இது எல்லாத்தோடையும் அமால்கமேஷனாக ஜிபியூ தான். Definitely. Okay, that's a favorite, அப்படிதான் சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் வைப் அப்படின்னு சொன்ன உடனே ஐ திங்க் ஒரு லிமிட்டட் ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருந்தால் கூட வைபோட இப்போ எல்லாரும் உங்களை அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுல்தானா, 2K சுல்தானா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தொட்டு சாங் வந்து சிம்ரன் மேம் வந்து பயங்கரமாக அடிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங்கோட பவர் வந்து அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இல்லை உங்களோட வேர்ஷனாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு அது எப்படி இருக்கேன் அதோட ரிசப்ஷன் பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுக்கு நரேட் பண்ணும்போது கூட இப்படி ஒரு ரெட்ரோ சாங் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி சாங் இருந்ததா கூட எனக்கு தெரியாது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சரி இப்படி ஒரு சாங் இருக்குது அண்ட் அதுக்கு ரிஹர்சல்ஸ்னு சொன்னப்போ தான் எனக்கு தெரியும் that I am doing something like this அந்த மாதிரி. அண்ட் காஸ்டியூம் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் அப்படியே அந்த காஸ்டியூமே கொடுத்துருக்காங்க. ஐம் லைக் ஹவ் am I going to do this? என்னால் முடியுமா? சிம்ரன் மேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கிற ஒரு சாங் அண்ட் அவ்வளோ கிளாசிக்கான ஒரு சாங் நான் எப்படி பண்ணுவேன்? எனக்கு I've never done something like this also before in my career. ஸோ எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் I just trusted Adik and Azhar Master and I just went with it. Rehearsal ku poi same steps allam we tried to bring into the song and we've actually shot the full length song. Adu hopefully it will come or not theriyadu but I'm hoping to see more of it. And Arjun was also like kick-ass and yeah, we've tried to bring that chemistry out in the song. So reception definitely unexpected ah irukku but romba happy ah irukku because of course I cannot you know Simran ma'am panni vechadoda kitta kuda enala pova mudiyadu but at least somewhere people are liking it nu தெரியறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து நீங்கள் உங்களை வந்து எல்லாமே ரசிக்கிறாங்க, நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி விஷயம், ஈவன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற பிக்சர்ஸ் ரீல்ஸ், இப்போ நீங்கள் பாட்டு பாட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் இப்படி இருக்கும் பொழுது உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்ம பசங்க கேட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பிரியாஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? ஒரு மனுஷனால எவ்வளோ சிங்கிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிங்கிளாக இருக்கேன். தட் இஸ் தமிழில் கால்ட் மொரட்டு சிங்கிள். Yes, probably. Sadly single இல்லனா happily single? Happily single இருக்கேன். Happily single. Yes. Okay. Very committed to my work right now. Okay. பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யாருக்குமே இல்ல, எல்லாருக்குமே இருக்குல்ல. I have also had enough and more. ஒரு லெசன் அந்த ஒரு ஹார்ட் பிரேக் கற்றுக் கொடுத்தது இன் ஹார்ட் வே. ஓகே இனிமே பிரியா இந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரினா டிப்ஸாக நாங்களும் கொஞ்சம் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோம். சிங்கிளாகவே இருங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய டிப். தட் இஸ் த டிப் ரைட் நவ். எப்படியும் ஐ ஃபீல் லைக் நான் ரொம்ப யங்காக இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டைம், ரிலேஷன்ஷிப் அதுக்கு எல்லாமே டைம் இருக்குது. ஸோ ரைட் நவ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யூனோ எக்ஸ்ப்ளோர், ட்ராவல். But what do you think you missed out? Okay, maybe உங்கள் சிலப்போ தோணும்ல சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிஸ் பண்ணிட்டோம், ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படி தோணும்ல, அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ஆக்சுவலி. சம்டைம்ஸ் திங்ஸ் டோன்ட் ஒர்க் அவுட், சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் நாட் கம்பேட்டபிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஐ திங்க் சோஷியல் மீடியா திறந்து அந்த ரெட் ஃப்ளாக் கிரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஆமாம், ரொம்ப ஜென்சி லிங்கோ அண்ட் இப்போ நானோ ஷிப் சிச்சுவேஷன், சோ மெனி திங்ஸ் டு லைக் கீப் இன் மைண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே என்ன. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்களும் கேட்சப் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? டெஃபினெட்லி வி ஹாவ் டு இல்லை. ஏன்னா if you're talking to somebody itself they'll be like using terms, அந்த மாதிரி terms they use. So I'm like அப்படினா what does it mean? என்ன வார்த்தை கேட்டு நீங்க ரொம்ப என்னடா பேசுறீங்க அந்த மாதிரி ஷாக் ஆகி ஒரு வார்த்தை? இதான் இப்போ ரீசெண்டா தான் I was vacationship, nanoship, bread crumbing, love bombing, அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு. And I'm like, in our days it was not this complicated. Only crush. ஆமா, crush, lover, I love you, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. girlfriend, boyfriend இதெல்லாம் இல்ல. So now all these new things are coming up and you have to be updated. இல்லனா யார் என்ன பேசுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. தமிழ்நாடு ஃபேன்ஸ் ஆர் கேரளா ஃபேன்ஸ்? ஆல் இந்தியா ஃபேன்ஸ். அஜித் சார் ஒரு விஜய் சார்? ஐயோ ஏங்க குழப்புறீங்க? இது என்னால் ஆன்சரே பண்ண முடியாது. டெஃபினட்டா அஜித் சார் இங்கே இருக்காங்க, பட் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, பட் ஆனாலும் ரொம்ப ஆசை டெஃபினட்டா.
பார்ட்டி பண்ண பிடிக்குமா இல்லை வீட்டில் நிம்மதியா அப்படி உட்கார பிடிக்குமா? வீட்டில் இப்படி நிம்மதியாக உட்கார தான் பிடிக்கும். அப்படியா? ஸோ அந்த கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ணுறது. கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் கூப்பிடுவேன். பார்ட்டினா ஹவுஸ் பார்ட்டி தான், வீட்டில் தான் பார்ட்டி, வெளியே போகிறது கிடையாது. அம்மா அப்பா 2 பேர்ல யாரோட ரொம்ப க்ளோஸ்? இது நல்லா இருக்கே, இந்த கண்ணான்னு கேட்குற மாதிரி இருக்கு. யாரோட கொஞ்சம் க்ளோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் ரெசனேட் ஆகுற மாதிரி? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஐம் லைக் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐம் 50% அம்மா 50% அப்பா, லைக் ப்ராப்பர் மிக்சர் ஆஃப் போத் ஆஃப் தெம். ஸோ ஐ திங்க் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய டேட்டூஸ் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அப்படி ரீசெண்ட் என்ன அடிஷன்? மை லாஸ்ட் டாட்டூ நான் பண்ணது இங்கே ஒரு இந்த பூக்கியோட ஒரு ரிப்பன் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. பண்ணிட்டேன் வித் மை 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேருமே மேட்சிங்காக பண்ணோம். அதுதான் லாஸ்ட். ஸோ தட்ஸ் யுவர் 19th tattoo அப்போ கரெக்டா? இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ரொம்ப நடுவில் கவுண்ட் மிஸ் பண்ணுறேன். சரி நீங்களே சொல்லிடுங்க எத்தனை tattoo? ஐ திங்க் 22 or 23. ஓகே, நடுவில் ஒரு 4-5 மிஸ் பண்ணிட்டேன். 23rd tattoo. 23 இருக்கணும். ஃபர்ஸ்ட் tattoo எங்கே போட்டீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் டாட்டூ இங்கே தான் போட்டேன். உங்களோட அந்த சுல்தானா காஸ்டியூம்ல உங்களோட இந்த டாட்டூ ரொம்ப அழகா விசிபிளா தெரிஞ்சு, அதுவுமே ஒரு கியூட்டா அந்த லுக்குக்கு பயங்கரமா செட் ஆச்சு. அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆஹா, நம்ம டாட்டூ கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி அந்த மாதிரி? அது நீங்க சொல்லும் போது தாங்க எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒர்க் ஆகுது, பீப்புள் ஆர் நோட்டிசிங் அந்த மாதிரி. பிகாஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இந்த டாட்டூ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ பீப்புள் ஆர் அக்செப்டிங் தட் ஆல்சோன்னு தெரியுதுல, சந்தோஷமா இருக்கு. ஏகே வராரு வழி விடுறான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.